வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், குறிப்பாக யாரெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடவே கூடாது தவிர்க்கணுன்றதை பற்றியும் இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல உருளைக்கிழங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவு, ரொம்ப பெரிய சைஸ் கூட இல்லை, ஒரு மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா, அந்த ஒரு உருளைக்கிழங்கு மூலமாக அந்த ஒரு நாளுக்கு தேவையான 28% வைட்டமின் சி ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். வைட்டமின் சி ஊட்டச்சத்து மட்டும் இல்லை, கூடவே அந்த ஒரு நாளுக்கு தேவையான 26-27% வைட்டமின் B6 ஊட்டச்சத்தும் நம்ம உடலுக்கு போய் சேரும். இந்த வைட்டமின் சி, வைட்டமின் B6 அப்படின்ற ரெண்டுமே நம்ம உடலுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். வைட்டமின் சி அப்படின்றது பொதுவாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகமாக்கி எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி ஆரோக்கியமாக வாழ ரொம்பவே உதவியாக இருக்கும். அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இரும்பல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும். வைட்டமின் B6 அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல மூளை உறுப்பை ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல செரோட்டோனின் உற்பத்தியை சீராக வைக்கும், கூடவே டோப்பமைன் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா மூளைக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேரும். மூளை உறுப்பு சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்படுறதோட மட்டும் கிடையாது, ஞாபக மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும். ஏன்னா இதில் வைட்டமின் B6 மட்டும் கிடையாது, கூடவே கோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்து. இது என்ன செய்யும்னா, ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தி பிற்காலத்தில் வயசாக வரக்கூடிய டிமென்ஷியா இல்லை அல்சீமர் மாதிரியான ஞாபக மறதி நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, இந்த வைட்டமின் B6, கோலின் இது ரெண்டுமே மன அழுத்தத்தை கம்மி பண்ணும். எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லை டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகளில் இந்த உருளைக்கிழங்கு அப்படின்றதும் ஒன்று. தொடர்ந்து உருளைக்கிழங்கு நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மெக்னீஷியம், பொட்டாசியம் அப்படின்ற இன்னொரு 2 முக்கியமான ஊட்டச்சத்து. இந்த மெக்னீஷியம், பொட்டாசியம் ரெண்டுமே என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். அதாவது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிபி ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி நம்ம ரத்த அழுத்தத்தை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் உருளைக்கிழங்கு உங்கள் அன்றாட உணவில், மதிய உணவில் நீங்கள் சேர்த்துட்டே வரலாம். கூடவே பார்த்திங்கன்னா இன்னும் 2 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். அது என்னென்னா கால்சியம், ஃபாஸ்பரஸ். இப்போ கால்சியம் ஊட்டச்சத்து அப்படின்னாலே நம்ம எலும்புகளை நல்லா வலுவடைய செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான சத்து நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி ஃபாஸ்பரஸ் அப்படின்றதும் நம்ம எலும்போட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே தேவையான ஒன்று. இந்த கால்சியம், ஃபாஸ்பரஸ் இந்த 2 ஊட்டச்சத்துக்களுமே நம்ம உடம்புல போன் மினரல் டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய எலும்போட அடர்த்தி எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது, கால்சியம், ஃபாஸ்பரஸ் இது ரெண்டுமே எலும்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பற்களையும் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். பற்களோட ஆரோக்கியத்துக்கும் பார்த்திங்கன்னா கால்சியம் ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்பவே தேவையான ஒன்று. இந்த உருளைக்கிழங்கு அப்படின்றதுல 2 முக்கியமான நார்சத்து. நார்சத்தில் பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய நார்சத்து, கரையாத நார்சத்துன்னு சொல்லுவோம். அதாவது சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபர் இது ரெண்டுமே அதிக அளவில் இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். மலச்சிக்கல் பாதிப்பு இருக்குது அப்படின்னாலும் உருளைக்கிழங்கு உங்கள் மதிய உணவில் இல்லை காலை உணவில் நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்களா கண்டிப்பாக அந்த மலச்சிக்கல் பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவர முடியும். இப்போ சாம்பார் இல்லைனா வெஜிடபிள் குருமா ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதில் உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். இல்லை உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரியும் சமைத்து இல்லை சப்ஜி மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே மலச்சிக்கல் பாதிப்புல இருந்தும் வெளிவர முடியும். ரொம்ப குறிப்பாக நம்ம சருமம் எப்போவுமே பிரகாசமாக பளபளப்பாக தென்படும். இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா எக்ஸ்டர்னல் பேக் மாதிரி, ஃபேஸ் பேக் மாதிரியும் பயன்படுத்தலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு என்ன செய்யுங்க, நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து குக்கரில் விசில் வைத்து வேக வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து தோல் உரிச்சிட்டு கொஞ்சமாக பால் ஏடோடு சேர்த்து காசின பால், பசும்பால் இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி முகத்தில், கழுத்துலலாம் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். வேணுன்னா கஸ்தூரி மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் சேர்த்து உருளைக்கிழங்கு வேக வைத்தது, கஸ்தூரி மஞ்சள், கூடவே கொஞ்சம் பால் இதை நல்லா மேஷ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், முகத்தில், கழுத்தில் பேக் மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்நீரால் வாஷ் பண்ணிடலாம். இப்படி தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவை செய்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா இது ஆன்டி ஏஜிங்காக செயல்படும். ரொம்ப குறிப்பாக சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தும். கூடவே இந்த பொட்டேட்டோ ஃபேஸ் பேக் அப்படின்றது நம்ம ஸ்கின்ல நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டராக செயல்படும். அதாவது டெட் ஸ்கின் செல் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணும். கூடவே முகம் நல்ல பொலிவு அதிகமாகும். முகப்பொலிவு அதிகப்படுத்தி நல்ல ஸ்கின் பார்க்கவே க்ளோ ஆகி நல்ல சாஃப்டாக, சப்பலாக, ரொம்ப பிரகாசமாக, பளபளப்பாக தென்படவும் இந்த உருளைக்கிழங்கு ஃபேஸ் பேக் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கும். இதை நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னும் போது நம்ம சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கிறது மூலமாக சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். நம்ம ஸ்கின் எப்போவுமே நல்லா யங்காக, யூத்தாக தென்பட ரொம்பவே உதவியாக இருக்கும். முகப்பரு இருக்குது, கரும்புள்ளி இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே மறைய செய்ய
செய்யக்கூடிய தன்மை இந்த பொட்டேட்டோ ஃபேஸ் பேக்கில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பொதுவாகவே உருளைக்கிழங்கு அப்படின்றது வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிட அடிக்கடி கொடுக்கறதால பார்த்தா அவங்க உடலுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸ்டாமினாவை எனர்ஜியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் உருளைக்கிழங்குல அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக இந்த உருளைக்கிழங்குல 2 முக்கியமான வேதிப்பொருட்கள், ஒன்று கியூர்சிட்டின் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று குளோரோஜெனிக் ஆசிட். இது ரெண்டுமே நம்ம உடம்புல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்படும். அதாவது உடம்புல எங்கேயாவது வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த வீக்கத்தை சீக்கிரமே கம்மி பண்ணிடும். இப்போ மூட்டு வலியோடு சேர்ந்து வீக்கம் இருக்கும், குதிகால் வீக்கம்லாம் இருக்கும் இல்லையா, இந்த வீக்கத்தை சீக்கிரமே வத்த செய்யக்கூடிய தன்மையும் இந்த கியூர்சிட்டின் குளோரோஜெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான வேதிப்பொருட்கள் உருளைக்கிழங்குல இருக்கு இல்லையா, இதில் அதிக அளவில் இருக்குது. இப்போ உருளைக்கிழங்குல என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, உருளைக்கிழங்கு யாரெல்லாம் சாப்பிடாம தவிர்க்கணுன்றதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க டயட் கவுன்சிலிங்கில் எந்த ஒரு காய்கறி பழமாக இருந்தாலும் இதை சாப்பிடலாமா வேணாமான்னு கேட்பாங்க. இப்போ உருளைக்கிழங்கு நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிடலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிளைசெமிக் இண்டெக்ஸோட அளவு வைத்து தான் சாப்பிடலாம் வேண்டாம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 78. பொதுவாகவே நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு எண் ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு உணவுகளை தான் கண்டிப்பாக அவங்க அன்றாட உணவில் தொடர்ந்து நாங்கள் சாப்பிட கொடுப்போம். இப்போ லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு உணவுகள் எந்த வகையில் செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா 1லேருந்து 55 எண் இதுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு உணவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உருளைக்கிழங்கோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு 78 இல்லையா, இப்போ 55க்குள்ளே சேரலை அப்படின்றதால நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது தான் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதுவே நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது, பார்டரில் தான் மெயின்டைன் பண்ணுறேன், எப்போவுமே எனக்கு பார்டரில் தான் இருக்குது அப்படின்றவங்க ரேர்லி ஒன்ஸ் இன் அ வைல், எப்போவாவது ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை உருளைக்கிழங்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல. மற்றபடி நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சாப்பிட்றத தவிர்க்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதே மாதிரி வேறு யாரெல்லாம் இந்த உருளைக்கிழங்கை சாப்பிடாமல் தவிர்க்கலான்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமான கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை, செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனை, இல்லை புளிச்சேப்போ வந்துட்டே இருக்குது, நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்குது, இப்படிப்பட்டவங்களாம் அளவுக்கு அதிகமான இன்டைஜஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உருளைக்கிழங்கை தவிர்க்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதே மாதிரி ஒரு சில உணவுகள் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது இல்லையா, இப்போ உருளைக்கிழங்கு இன்டாலரன்ஸ் இருக்குது, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா அலர்ஜி ஆகுது அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சாப்பிடாமல் தவிர்க்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இன்னொன்று, சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி டிசீஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உருளைக்கிழங்கை தவிர்க்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து கொஞ்சம் அதிக அளவில் இருக்கிறதால சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்களும் இந்த உருளைக்கிழங்கை தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி நம்ம எல்லாருமே நம்ம அன்றாட உணவில் உருளைக்கிழங்கை தொடர்ந்து சேர்த்துட்டே வர்றதால ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாயிடும். புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை கூட தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் எல்லாத்தையுமே இது எதிர்த்து போராடும். இதனாலே பார்த்தீங்கன்னா புற்றுநோய் கூட ஏற்படாமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக சரும புற்றுநோயெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் உருளைக்கிழங்கு அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும். அதனால் உருளைக்கிழங்கு கண்டிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கட்டாயம் அவங்க அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு உணவு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.